மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை சார்ந்தவர்களின் மீதும், நாம் நேசிப்பவர்களின் மீதும், நம்மை நேசிப்பவர்களின் மீதும், துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் முடிந்ததோடு நம்மில் பலருடைய எண்ணம், நாம் சுவர்க்கத்திற்குரிய அனைத்து காரியங்களையும் அந்த ஒரு மாதத்திலே நிறைவு செய்து விட்டோம், நாம் எல்லாம் சுவர்க்கவாதிகள் என்கிற சிந்தனையோடு 2% மக்கள் பள்ளியோடு உள்ள தொடர்பையும் இபாதத்துகளோடு உள்ள தொடர்புகளையும் குறைத்து கொண்டு விட்டார்கள். ஏன்னா லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைச்சிருச்சு, 83 வருஷம் 4 மாசம் நின்று வணங்கிய அந்த சிறப்பு நம்ம கிடைச்சிட்டதுனால நம்ம வாழ்றது 60 இல்லை 70 தான். ஏன்னா ரசூலுல்லாவே அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தான் 23 வருஷம் எக்ஸ்ட்ரா வேற கிடைச்சிருக்க. அப்படிங்கிற சிந்தனையோடு நிறைய பேர்கள் இபாதத்தோடு உள்ள தொடர்பை குறைத்து கொண்டார்கள். இன்னும் சில பேர் சொர்க்கத்திலே ஆகுமாக்கப்பட்ட நிறைய காரியங்களை உலகத்திலேயே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நோன்பு 1 மாசம் செய்த அமலனுடைய பலன் அல்லாஹ் நானே கூலி என்கிறான். நானே கூலியா வந்துட்டேன். அல்லாவே கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன, துனியாவே சொர்க்கம் தானே? சொர்க்கத்தில் என்ன செய்வோம்? சில பேர் சொல்றது, சொர்க்கத்தில் என்ன செய்வோம்? தண்ணி அடிப்போம், உலகத்திலே அடிச்சுட்டு போறது. சொர்க்கத்தில் என்ன ஹூருல்லீன்கள்? ஹூருல்லீன்கள் லெவலுக்கு இல்லைனாலும் இந்த பெண்கள் தான் சொர்க்கத்தினுடைய ஹூருல்லீன்களுடைய தலைவிகளாக இருக்கிறார்கள். ஹூருல்லீன்களுடைய தலைவிகளோடு கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கிறது என்கிற அளவுக்கு சமூகத்தில் ஒரு கூட்டம் உலகத்தையே, துனியாவையே சுவர்க்கமாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். கடந்த வாரம் சொன்னோம், ரமதான் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் என்ன? 1 மாத காலங்கள் பசித்திருந்தது, தாகித்திருந்தது, அல்லாஹ்விற்காக வேண்டி இறை இல்லத்திலே தங்கி இருந்தது, அவனுக்காக வேண்டி நிறைய சுஜூதுகளை செய்தது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? அந்த மாற்றம் என்பது பெருநாளினுடைய தினத்திலே சினிமா பாடல்களை போட்டு குத்தாட்டம் ஆடுவதா, அல்லது நம்முடைய பெண்களை அரைகுறை உடைகளோடு அழைத்து சென்று பர்தா என்கிற பெயரிலே மிக டைட்டான உடையோடு கன்னியாகுமரியிலே அல்லது சொத்த விலையிலே முட்டத்திலே கூட்டிக் கொண்டு போய் கும்மாளம் அடிப்பதா, அல்லது தண்ணியை அடிச்சிட்டு மிக கேவலமான செயல்களிலே, ஜும்மாவுடைய மேடைகளிலே சொல்ல முடியாத அளவிலே உண்டான சேட்டைகளை செய்து கொண்டிருப்பதா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ரமலானை பற்றி? என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரமலானை பற்றி? இதை பற்றி உணராத காரணத்தினால், புரியாத காரணத்தினால் இந்த ரமலான் ஒரு மாற்றத்தையும் நம்முடைய இளைஞர்களிடத்திலே, பெரியவர்களிடத்திலே, பெண்களிடத்திலே ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்பது நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளின் மூலமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலான் பயனளித்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தொழுகைகள் அதிகரித்திருக்க வேண்டும். கடந்த வாரம் சொன்னோம், கத் அஃப்லஹல் முஃமினூன் கத் அஃப்லஹ மன் தஸக்கா. யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். இந்த ரமலான் என்பது நமக்கு தஸ்கியத்தை தருவதற்குண்டான ஒரு பயிற்சி. அல்லாஹ்வே, நீ அனுமதித்ததை, நீ அனுமதித்ததை, நீ ஹலாலாக்கியதை நான் உனக்காக வேண்டி ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்கிற தஸ்கியா நமக்கு தர வேண்டிய பயிற்சி. ஹலாலானதை கூட அல்லாஹ்விற்காக வேண்டி ஒதுக்கி வைத்திருக்கின்ற பொழுது ஹராமை ஒருபோதும் பேச மாட்டேன், தொட மாட்டேன், பார்க்க மாட்டேன், நடக்க மாட்டேன்,
ரமலான் முடிந்த அன்றைய இரவிலிருந்து ஹராம்கள் நம்முடைய இளைஞர்களிடத்தில் பெருகி வருகிற ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய குமரி மாவட்டத்திலே பெருகி வருகிறது. அதுவும் குறிப்பாக பல ஊர்கள் ஒரு காலத்திலே மார்க்கத்தினுடைய பிறப்பிடமாக, மார்க்கத்தினுடைய ஒழுக்கத்திற்கு முன்னுதாரணமாக, மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருந்த நிறைய ஊர்கள் இன்று மார்க்கத்தினுடைய அழிவிற்கு காரணமாக சென்று கொண்டிருப்பதை என்னருமை சமுதாயத்தினுடைய பெரியவர்களே, ஜமாத்தினுடைய பொறுப்புதாரிகளே, கொஞ்சம் உங்களுடைய கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பாதிப்பு என்பது ஏதோ சில இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான சமுதாயத்திற்கும் தான் என்பதை தயவு செய்து மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். யாருடைய தொழுகையிலே இறையச்சம் இருக்கிறதோ, உள்ளச்சம் இருக்கிறதோ, யாருக்கு குர்ஆனுடைய ரஹ்மத்துடைய வசனங்களை கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வே, இந்த ரமலானில் நீ திறந்து வைத்த ரஹ்மத்துடைய வாசல்களின் மூலமாக நீ எங்களையும் ரஹ்மத்துடைய வாசல்களிலே திறந்து வைத்து அந்த ரஹ்மத்திலே சேர்த்துக் கொள்வாய் அல்லாஹ் என்கிற உணர்வோடு கண்ணீர் வருகிறதோ, யாருடைய தொழுகையிலே நரகத்தை பற்றி பேசப்படுகின்ற பொழுது, நரகத்தை பற்றி வருகின்ற வசனங்களிலே அல்லாஹ்வே நீ இந்த ரமலானிலே நரகத்தில் இருந்து விடுவித்த கூட்டத்திலே எங்களையும் நீ சேர்த்துக் கொள்வாய் அல்லாஹ். நரகத்தினுடைய நெருப்பை, நரகத்தினுடைய வேதனையை, நரகத்தினுடைய அதாவை, நரகத்தினுடைய சங்கடங்களை, நரகத்தினுடைய இன்னல்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் பலகீனமான எங்களுக்கு இல்லை அல்லாஹ் என்று நரகத்தினுடைய வசனங்கள் வருகின்ற பொழுது கண்ணீர் வடித்து யார் அழுது கொண்டிருக்கிறானோ அந்த தொழுகை தான் குஷு உள்ள தொழுகை, அதுதான் பயபக்தி உடைய தொழுகை. அந்த பயபக்தி தராவியோட முடிஞ்சு போச்சா? சுபுகினுடைய தொழுகையிலே இன்றைக்கு கலாச்சார பள்ளியிலே வெள்ளிக்கிழமை சுபுகு 2 சஃபுக்கு மேல ஆள் இல்லை. கலாச்சார பள்ளியினுடைய சூழலை இப்படி என்று சொன்னால் 5 சஃபுகள் வந்திருந்த அந்த மக்கள் எல்லாம் ரமலானுக்கு பின்னால் முஸ்லிம்களாக இல்லையா? மீதம் இருக்கக்கூடிய 3 சஃபுகளுக்கு ரமலானுக்கு பின்னால் சுபுகு கடமை இல்லையா? நம்ம மாவட்டத்துக்கே அமல்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கலாச்சார பள்ளியினுடைய சூழ்நிலை இது என்று சொன்னால் மற்ற பள்ளிவாசல்களுடைய சூழ்நிலை எல்லோரும் கவலையோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சில பேர் நோட்டீஸ் அடிக்கிறாங்க, நிறைய பேரை காணல. ரமலானுடைய கடைசி நண்பர்களை எல்லாம் இமாம் கட்டி பிடிச்சு அழுதாராம். என்னன்னு காரணம் கேட்டா இமாம் சொன்னாராம், இனி அடுத்த வருஷம் நோம்புல தானே உங்களை எல்லாம் பார்க்க முடியும் இங்க என்கிற அளவிற்கு, கருத்து பரிமாறக்கூடிய அளவிற்கு நம்முடைய சமூகத்தினுடைய அவல நிலை என்று சொன்னால், சுஜூதுகளுக்காக வேண்டி AK-47களுக்கு முன்னால் பர்தான் இந்த பெண்கள் சைனாவிலே வரிசையாக நின்று சைனாவினுடைய ராணுவத்தோடு சொல்கிறார்கள், எங்களுடைய சுஜூதை தடுப்பதற்கு சைனாவினுடைய ராணுவத்திற்கு உரிமை இல்லை, எங்களை சுட்டுக் கொள்ளுங்கள், எங்களை கொன்று கொள்ளுங்கள், எங்களை நாடு கடத்துங்கள், எங்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்து கொள்ளுங்கள் என்று பர்தானிந்திருக்கின்ற சைனாவினுடைய முஸ்லிம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஈமான் குமரி மாவட்டத்தினுடைய இஸ்லாமிய இளைஞர்களே நமக்கு இல்லாமல் போனதனுடைய காரணம் என்ன? சைனாவிலே பர்தான் இந்த முஸ்லிம் பெண்களுக்கு சுஜூதுகளின் மீது இருக்கக்கூடிய ஆர்வமும் ஆசையும், நோன்பினுடைய 30 தினங்கள் பள்ளிவாசல்களை அலங்கரித்த நமக்கு இல்லை என்று சொன்னால் என்னவென்று சொல்வது? சைனாவினுடைய பெண்களை விட இந்தியாவினுடைய இஸ்லாமிய இளைஞர்கள் மோசமாகி போனார்கள். அப்புறம் என்ன வருத்தப்படுறோம்? முசாபர் நகரை பற்றி, கோயமுத்தூரை பற்றி, மீரட்டை பற்றி, சூரத்தை பற்றி, காஷ்மீரை பற்றி வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ரமலானோடு அல்லாஹ்வை மறந்த கூட்டமே, ரமலானோடு அல்லாஹ்வினுடைய தொடர்புகளை துண்டித்துக் கொள்ள கூட்டமே. அல்லாஹ் சொல்கிறானே, ஃபல்யௌம நன்சாஹும் கமா நஸீதும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. அவன் மறந்தது மாதிரி நான் இன்னைக்கு மறந்துட்டேன்னு நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் சொல்வான். ரமலானில் மட்டும் தொடர்பு வைத்துக் கொண்டு ரமலானுக்கு பின்னால் அல்லாஹ்வை மறந்தால் அல்லாஹ் இந்த சமூகத்தை மறந்து விடுவான். நீ அழுதா போதுமா? ஏதாவது கஷ்டம் வர்ற நேரத்தில், துன்பம் வர்ற நேரத்தில் அல்லாஹ் அதையே சொல்றான், வைதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆனா லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு மர்ர கஅல்லம் யதுனா இலா
பஸா. ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வேன்னு அழுகிறான். அது முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த கஷ்டத்தை நம்ம நீக்கிட்டோம்னா நமக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி போறான். ஒரு டீ வாங்கி கொடுத்தவனுக்கு அவன் பார்க்கும் போது சலாம் சொல்லலன்னு சொன்னா, மனிதா உனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கிறது என்று சொன்னால், உனக்கு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தை உன்னுடைய துஆவின் மூலம் நீக்கிய அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் நீ நடந்து சென்றால் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும், அல்லது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும். அப்புறம் இன்னொரு கஷ்டம் வரும்போது ஓடுறது பள்ளிவாசலை நோக்கி. அல்லாஹ் முஸ்லிம்களுடைய அவல நிலையை நீக்க மாட்டாயா? சுதேசியிலிருந்து, சுரைமியிலிருந்து, கலாச்சார பள்ளியிலிருந்து எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலும் துஆ செய்கிறோமே, அந்த துஆ கபூல் செய்யப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நன்றி கெட்ட சமூகம் இது. நன்றி கெட்ட சமூகம் இது அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பையே துண்டித்துக் கொள்கிறது. ஒரு ஆள் ஸ்டேட்டஸ் போட்டாரு ஃபேஸ்புக்கில் ஒரு 2 நாளைக்கு முன்னால. நம்ம பகுதியில் கொஞ்சம் பிரபல்யமான ஆள், மஸ்கட்ல நல்ல பொசிஷன்ல இருந்தார். ஊர்ல வந்தா பொசிஷன்ல இருக்கும்போது சேர்ந்தவர்கள் எல்லாம், சலாம் சொன்னவர்கள் எல்லாம், நெருங்கி வந்தவர்கள் எல்லாம் ஊர்ல வந்தா யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, சலாம் கூட சொல்றது இல்லையா. அவர் சில சமூகத்திலே மிக கேவலமாக பயன்படுத்தக்கூடிய முடிக்கு வேற ஒரு சுத்த தமிழ்ல ஒரு வார்த்தையை சொல்லுவோம். முடின்னு சொன்னா யாரும் கோபம் வராது. சுத்த தமிழ்ல அந்த வார்த்தையை சொன்னா மலையாளிகளுக்கும் மலையாளிகளை சார்ந்திருக்கிற குமரி மாவட்ட மக்களுக்கும் ரொம்ப கோபம் வரும். அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தி மிக கேவலமாக சொன்னார். நீங்கள் எல்லாம் எனக்கு அதற்கு சமம் என்றார். மஸ்கட்ல ஒரு பொசிஷன்ல இருந்து அன்னைக்கு சேர்ந்திருந்து ஊருக்கு வந்தோன்னு கண்டுகொள்ளாத மனிதர்களுக்கே இவ்வளவு கோபம் வருகிறது என்று சொன்னால், படைத்து அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது கேட்டு அல்லாஹ் அந்த பாவங்களை எல்லாம் ஒருவேளை மன்னித்திருந்தால், நரகத்திலிருந்து விடுவித்திருந்தால், நம்முடைய இன்னல்களை மாற்றி இருந்தால் அல்லாஹ்க்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு கோபம் வரணும். இப்ப மீண்டும் ஒரு கட்டம் வருகின்ற பொழுது அல்லாஹ்ட்ட போய் அழுதா தொழுதா கேட்டா அவன் மன்னிப்பானா, இல்ல அவன் தான் அந்த கஷ்டத்தை நீக்குவானா? எவ்வளவு மோசமான காரியத்தில் இந்த சமூகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ரமலான் ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தொழுகையில வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும். ரமலானுக்கு முன்னால் தொழுத தொழுகை, ரமலானுக்கு பின்னால் தொழுகின்ற இந்த தொழுகை, இந்த தொழுகையில எந்த வித்தியாசமும் இல்லையா? உங்களுக்கு உறக்கம் வருகிறதா, கொட்டாவி வருகிறதா, சோம்பலாக இருக்கிறதா, குறித்த நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு மனம் இல்லையா, இமாம் ஜமாத்தை பேண வேண்டும் என்கிற உணர்வு வரவில்லையா? சகோதரர்களே, இந்த 30 நாட்களும் வீணாகி போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலான் வந்ததற்கு பின்னாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளாதவன் நஷ்டமடையட்டும் என்று அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்களே, அந்த சாபத்திற்குரியவர்களா நாம்? என்ன கவனக்குறைவு இபாதத்தினுடைய விஷயத்துல? அப்ப என்ன அந்த 1 மாச காலம் நம்ம நடிச்சமா அல்லாட்ட? வேஷதாரிகளா நாம்? சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்பவர்களா நாம்? ஒரு மனிதன் இப்படி செய்தால் நமக்கு பிடிக்குமா? நம்முடைய மனைவி இப்படி செய்தால் நமக்கு பிடிக்குமா? நம்முடைய பிள்ளைகள் இப்படி செய்தால் நமக்கு பிடிக்குமா? நாம் மட்டும் அல்லாஹ்விடத்தில் இப்படி செய்கிறோமே. அப்புறம் என்ன? கலெக்டரா நம்மால் இல்ல, ஐபிஎஸ் நம்மால் இல்ல, ஐஎஃப்எஸ் நம்மால் இல்ல, அரசாங்கத்தில் வேலையும் இல்ல. இந்த புலம்பல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் செவியேற்கப்படுமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா சகோதரர்களே? ஒரு மாற்றத்தை இந்த ரமலானும் தரவில்லை என்று சொன்னால் இந்த சமூகத்தை யாரால் மாற்ற முடியும்? நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்காக வேண்டி தரப்படுகின்ற வாய்ப்புகள் தான் இந்த இபாதத்துகளும், குறிப்பாக ரமலானும். அதனாலதான் அல்லாஹ் அந்த கூலியை பற்றி சொல்லவே இல்லை. வேற எல்லாவற்றிற்கும் கூலியை உலகத்திலே நிர்ணயித்த அல்லாஹ் ரமலானுடைய கூலி மட்டும் அதை மறைமுகம் நானே கூலி என்கிறான். இவ்வளவு பெரிய கூலியை கூட இந்த சமூகம் ஏந்து நிற்பதற்கு தயார் என்று சொன்னால் நம்மளை விட மோசமானவன் யாருங்க? நம்மை விட துர்பாக்கியசாலி யார்? கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய தொழுகையில் மாற்றம் தெரிய வேண்டும். இல்லை என்றால் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். அதுதான் ரமலான் ஏற்படுத்திய மாற்றம். தொழுகையிலே நிற்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பின்னால் அல்ஹம்து ஓதுகின்ற பொழுது கண்ணீர் வரட்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் கண்ணீர் வரட்டும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் கண்ணீர் வரட்டும் சகோதரர்களே.
கண்ணீர் வருகிறது என்று சொன்னால் தான் உங்களுடைய உள்ளம் மாறி இருக்கிறது. மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். தொழுகையிலே சோம்பல் வர வேண்டாம். அடுத்து அல்லாஹ் சொல்றது, வல்லதீனஹும் அனில் லக்வி முரிதூன். வெற்றி பெற்றவர்களுடைய சிஃபத்துகளை பற்றி, தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லி வருகின்ற பொழுது, வீணான காரியங்களை யார் புறக்கணித்துக் கொண்டானோ அவனும் வெற்றி பெற்று விட்டான். இந்த ரமலான் வீணான காரியங்களிலிருந்து, மோசமான காரியங்களிலிருந்து நம்மை புறக்கணித்திருக்க வேண்டும். நாம் அந்த காரியங்களை புறக்கணித்திருக்க வேண்டும். ஆனா என்ன செய்யறோம்? சில ஊர்களில் வருத்தத்தோடு சொல்கிறார்கள், நாளைக்கு பெருநாள்னா இன்னைக்கு நைட்ல இருந்தே சினிமா பாட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய இரவுகளிலே எப்படி இபாதத்தால் கழிக்கிறீர்களோ அதுபோன்றே பெருநாள்களுடைய இரவுகளும் இபாதத்தால் கழிக்கப்பட வேண்டிய தினங்கள் என்று சொன்னார்கள். என்னருமை சகோதரர்களே, என்னருமை சகோதரர்களே, நம்முடைய தெருக்களிலே ஸ்பீக்கர்களை கட்டிக்கொண்டு இபாதத்துகளை கழிக்க வேண்டிய ரமலானுடைய இரவுகள் கூட சினிமா பாடல்களால் அலங்கரிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த ரமலான் எந்த மாற்றத்தையும் யாருக்கும் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். சரி, அப்படி சில சேட்டக்கார பையன் பண்றான்னா ஊர்ல இருந்து போய் சொல்லணுமா இல்லையா? ஊர்ல இருக்கிற இமாமு, பெரிய மனுஷங்க, ஜமாத்து உறுப்பினர்கள், ரமலான்கிறது புனிதமான மாதம், இதுல இருந்தெல்லாம் நம்மை விடுவிப்பதற்கு, இதெல்லாம் புறக்கணிக்கிறதுக்கு வேண்டிதான் ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறோம். அப்ப என்னடா கிறுக்கு பசங்களா, தெருவுல முஸ்லிம் தெருக்களில் சினிமா பாடல்கள் ஒலிக்கை செய்யலாமா என்று கேட்கும் நாதி கூட இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லையே. பேசினால் மட்டும் சொல்கிறார்கள். கலாச்சார பள்ளியினுடைய இமாம் ஜமாத்துகளை விமர்சித்து பேசுகிறார். ஜமாத்தில் இருக்கக்கூடிய வெட்கம் கட்டவர்களுக்கு தெருக்களில் சினிமா பாடல் போடுவதை தடுக்க உரிமை இல்லை என்று சொன்னால் என்ன மண்ணாங்கட்டிக்கு இவர்கள் ஜமாத்திலே இருக்க வேண்டும்? பள்ளிவாசல்களிலே வெள்ளையடிப்பதற்கா, இமாம்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கா? அப்படி ஒரு ஜமாத் இந்த சமூகத்திற்கு தேவையில்லையே. சமூகத்தினுடைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஜமாத் நிர்வாகம் தன்னுடைய தெருக்களிலே குடித்து விட்டு ஆட்டம் போடுகிறவனை, சினிமா பாடல்களை போட்டு குத்தாட்டம் ஆடிக்கொண்டிருப்பவனை தடுப்பதற்கு வக்கில்லை என்று சொன்னால் நம்ம எதுக்கு அந்த பொறுப்பில் இருக்கணும்? அப்புறம் இந்த சமூகத்தில் யாராலும் பாதுகாக்க முடியாது. நாம் கவலைப்படுவது சமூகத்தை பற்றி, சமூகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான அப்பாவி இளைஞர்களை பற்றி, சமூகத்தில் உள்ள ஒன்றும் தெரியாத பெண்களை பற்றி, சமூகத்திலே அல்லாஹ்வினுடைய பள்ளியோடு காவல் கிடக்கின்ற முதியவர்களை பற்றி, இவர்கள் எல்லாம் தான் பாதிக்கப்படுவார்கள். முசாஃபர் நகருடைய கலவரத்திலே பாதிக்கப்பட்டதெல்லாம் என்ன ரவுடிகளா, கேடிகளா? இல்லையே, அப்பாவி பெண்கள், வீட்டிலே அடங்கி கிடக்கின்ற அப்பாவி சிறுமிகள். யாரால் பாதிக்கப்பட்டார்கள்? ஷானவாசி என்கிற ஒரு காமவெறி பிடித்த இளைஞனால். அவன் என்ன சமுதாயத்தினுடைய தியாகியா, சமுதாய போராளியா, அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஜிஹாது செய்தவனா? இல்லையே சகோதரா, ஒரே ஒருத்தன் போதும் இந்த சமூகத்தினுடைய அழிவிற்கு காரணமாக அவன் இருந்தால் சமூகத்தில் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள். பேசினா மட்டும் கோபம் வருது நிறைய பேருக்கு. இப்ப இதை தடுக்கலன்னு சொன்னா நம்ம எல்லாம் எதுக்கு? இதை தடுக்கும் ஒரு நாவன்மை ஒரு இமாமுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் மிம்பரிலே நிற்பதற்கு தகுதியற்றவன். அதை எங்க சனது வாங்கிட்டு போகட்டும், எந்த மதரசாவிலேயும் ஓதிட்டு போகட்டும். அதுதானே இமாம்களுடைய நோக்கம், அதுதானே ஜமாத்தினுடைய பொறுப்பு, அதுதானே அமைப்பு தலைவர்களுடைய பொறுப்பு. இது தடுக்கலன்னு சொன்னா அப்புறம் சமூகத்தில் எல்லாரும் குடிக்கலாம், சமூகத்தில் யாரும் விபச்சாரம் செஞ்சுட்டு போகலாம், சமூகத்தில் எல்லோரும் வட்டி வாங்கலாம். அதெல்லாம் கேட்கறதுக்கு இமாமும் நிர்வாகமும் ஜமாத்துகளும் இல்லை என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்? யோசிக்க வேண்டாமா? நம்ம ரமலானுக்கு பின்னால் அரங்கேற்றப்படுகின்ற மோசமான சூழ்நிலை, அதுவும் குமரி மாவட்டத்திலே படித்த மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில், இபாதத்தோடு தொடர்புடைய நிறைய இளைஞர்கள் உருவான பகுதிகளில் அடுத்த ஜெனரேஷன் மோசமாகி கொண்டிருக்கிறது. +2 படிச்சவன் தண்ணி அடிச்சிட்டு கலாட்டா பண்றான். ஊர்ல 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் தண்ணி அடிக்கிறான். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குமரி பெண்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய சிறுமிகள் தண்ணி அடிச்சிட்டு போட்டோ எடுத்து போடக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு சமூகத்தில் பெருகி வருகிறது. இதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் இமாமா? இதெல்லாம் சொல்லாம இருக்கிறவனுக்கு பேர் தான் இமாமா? இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு பேர் தான் சமுதாயத்தினுடைய பொறுப்புதாரிகளா?
தீமையை அகற்ற வேண்டியது இந்த சமூகத்தினுடைய கடமை. அதுவும் என்னன்னா, ரமலான் முடிஞ்ச அடுத்த நாள்லயே இது மாதிரியான அவலங்கள் நடைபெறுகின்ற பொழுது வேதனை அளிக்கிறது. வேதனையோடு பேசுகிறேன், வருத்தத்தோடு பேசுகிறேன் சகோதரர்களே. இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை வீணடித்துக் கொண்டு ரமலானுடைய அடுத்த தினங்களிலேயே குடித்து கும்மாளமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த சமூகத்திலே பெருகி வருகின்ற பொழுது அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய பாவம். தப்லீக் சகோதரர்கள் அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. ஒரு கப்பல்ல கீழே கொஞ்சம் பேர் மேலே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு தண்ணி வேணும், மேலே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாங்க, கொடுக்கல. இப்போ நாங்கள் கீழே ஓட்டை போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கீழே உன் பாட்டில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோன்னு அசால்ட்டாக விடுவோமா? மூடுகுனா எல்லாரும் சேர்ந்து தானே மூடுவோம். ஒரு அழகிய உதாரணத்தை சொல்லுவார்கள். சமூகத்திலே குடிகாரர்கள் பெருகி வருகிறார்கள் என்று சொன்னால், விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் பெருகி வருகிறார்கள் என்று சொன்னால், கொலைகாரர்கள் பெருகி வருகிறார்கள் என்று சொன்னால், அது இந்த சமூகத்தில் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தான் பாதிப்பு. சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு தான் முதலிலே அழிவு வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றது, பெரிய ஆட்கள் கூட காசு கொடுத்து பாட்டு போடுறதுக்கு காசு கொடுத்து உதவுறாங்க. பெருநாளுடைய கடைசி ஜும்மாவில் கூட சொன்னோம், இது மாதிரியான அவலங்கள் வேண்டாம் என்று. சினிமா பாட்டு போடுறதுக்கு நம்ம ஆட்கள் காசு கொடுத்து ஸ்பீக்கர் வைக்க சொல்றாங்க. என்ன இந்த சமுதாயம் எப்படி பாதுகாக்கப்படும்? அப்புறம் என்ன சிறுபான்மை உரிமை இல்லை, அது இல்லை, இது இல்லை, எப்படி கிடைக்கும்? ஆனால் மேலை நாடுகளிலே எல்லாவற்றையும் வல்லதீனஹும் அனில் லஹவி முஅரிதூன், 5 ஸ்டார் ஹோட்டல்களிலே இரவு விடுதிகளிலே நடனமாடி கொண்டிருந்த பெண்கள் கூட அல்லாஹ்வினுடைய குர்ஆனை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை நோக்கி வருகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய அதிபர் சொன்னார், பர்தாவை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் இங்கு உரிமை இல்லை என்று. இஸ்லாம் அந்த நாட்டையே மாற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன காரியம்? வல்லதீனஹும் அனில் லஹவி முஅரிதூன், வீணானவைகளை அவர்கள் புறக்கணிப்பார்கள், அல்லாஹ் அவர்களை அங்கீகரிப்பான். நீ வீணானவைகளை நீ புறக்கணிக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாடு, இந்த நாட்டினுடைய அரசாங்கம், இந்த நாட்டினுடைய மக்கள் உன்னை புறக்கணிப்பார்கள். அதுதான் இன்றைக்கு சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட கேவலம் என்னன்னு சொன்னா, குடும்பமா போறது கன்னியாகுமரிக்கு சுத்த விலைக்கு, அதுல வேற பெருமையா சொல்றது, எங்க மாவட்டத்தினுடைய பெருநாளே கடற்கரையில் தான், போறதுல தப்பு இல்லை. அப்படி சுற்றுலா போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. கொடைக்கானல், ஊட்டி, அங்கங்கே போகிறது, ஃபேமிலியோட போகிறது, சுற்றி பார்க்குறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அங்கே நம்முடைய பெண்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விதங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு ஃபேஷனாக ஒரு பர்தா வேற வந்திருக்கு, பின்னால் இழுத்து கட்டுறது மாதிரி. பனியன் கிளாத்தில் பர்தாவை தைச்சு அதையும் இழுத்து கட்டிட்டு போய் கடல் தண்ணியில் ஒருத்தி மாறி மாறி தள்ளி விட்டு குளிக்கிறதையெல்லாம் எல்லாவனும் ஃபோட்டோ எடுத்து, இவர் இங்கே பாய் உட்காந்து நோம்பாளி ஹாஜியாரு இவர் சிரிச்சிட்டு இருக்கிறார். சொர்க்கத்தினுடைய காற்றை கூட நுகர முடியாது என்று சொன்னார்களே அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சமூகத்தினுடைய பெண்களை அல்லவா நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய வேதனை இறங்கக்கூடிய காரியங்கள். அதனால தான் நம்ம இதை கொஞ்சம் சத்தம் போட்டு கத்தி சொல்ல வேண்டியிருக்கு, கோபத்தோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. இதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வினுடைய கோபம் இந்த சமூகத்திற்கு வந்துவிடும். இன்றைக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ஒபாமா அரசாங்கம் அமெரிக்காவில் வந்ததிலிருந்து $8 கோடி செலவு செய்து மதுவை ஒழிக்க முடியவில்லை. $8 கோடி செலவு செய்து மதுவை ஒழிக்க முடியலை. ஆனால் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய பாலைவன மண்ணிலே அவதரித்து வந்து இந்த ஏகத்துவத்தை இஸ்லாமை போதிக்கின்ற பொழுது சஹாபிகள் எப்படி குடித்துக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? நின்று கொண்டு குடிப்பார்கள், அமர்ந்து கொண்டு குடிப்பார்கள், படுத்துக் கொண்டு குடிப்பார்கள், உறக்கத்திலும் குடிப்பார்கள், விழித்தவுடன் குடிப்பார்கள், உறங்க செல்லுகின்ற பொழுதும் குடிப்பார்கள். இப்படி குடியிலேயே எழுந்து, குடியிலேயே நடந்து, குடியிலேயே மயங்கி, குடியிலேயே உறங்கிக் கொண்டிருந்த ஒரு கூட்டம் ஹதீஸிலே பார்க்கிறோம். உறங்குகின்ற பொழுது எங்கே குடிப்பதற்கு மறந்து விடுவோமோ என்று ஒரு டியூபிலே இன்றைக்கு குளுக்கோஸ் ட்ரிப் ஏறது மாதிரி, ஃபீவர் வந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏத்துவோமே, இது மாதிரி ஒரு டியூபிலே கொஞ்சம் கொஞ்சமாக மது அவர்களுக்கு இறங்கிக் கொண்டே இருக்கும். இவ்வளவு முடாக்கூடியவர்கள்
திட்டு விலையில் உண்டா? எனக்கு திட்டு விலையை பத்தி இப்ப சொல்ல முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் அங்கே ஒரு பகுதி மார்த்தால் என்கிற ஒரு பகுதி இருந்தது. திட்டு விலை மக்களாலேயே ஒதுக்கி வைத்த ஒரு பகுதி. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய ஜோதி அந்த மார்த்தாலில் இருந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமூகம் நினைத்தால் இப்படி மாற முடியும் என்பதற்கு நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் உதாரணம், இளைஞர்கள் உதாரணம். மோசமான இளைஞர்கள் மாறி வந்தால் அந்த சமூகத்தினுடைய மாற்றம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எழுச்சி வரும் என்பதற்கு திட்டுவிலையினுடைய மார்த்தால் ஒரு உதாரணம். மாதவராய மக்களே, நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்தீர்கள். இன்னைக்கு என்ன சூழ்நிலை உங்களுடைய ஊரில் என்பதை நீங்களே சோதித்து பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்திலே இபாதத்துகள் துளிர்விட்ட இடம். பழைய இமாம் அப்துல் குத்தூஸ் இம்தாதி ஹசரத் அவர்கள் இருக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், குமரி மாவட்டத்தினுடைய காஷ்மீர். ஏனென்றால் அருகாமையிலே தோவாலை இருக்கிறது, மலரும் இருக்கும். மலர் போன்று இஸ்லாம் அங்கிருந்து துளிர் விட்டு எழும். இன்னைக்கு அங்கிருக்கக்கூடிய சிறுவர்களுடைய இளைஞர்களுடைய நிலைமை கடந்த பெருநாட்களிலே நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். மார்த்தால் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாகட்டும். எப்படி குடித்துக் கொண்டிருந்த சஹாபிகள் உறங்குகின்ற பொழுது கூட மதுவினுடைய போதையோடு உறங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி டியூப் வழியாக குடித்துக் கொண்டிருந்த சஹாபிகளுக்கு மத்தியிலே அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலைஞர் போன்ற அறிக்கை விடவில்லை, ராமதாஸை போன்ற அறிக்கை விடவில்லை, ராகுல் காந்தியை போன்ற அறிக்கை விடவில்லை, திமுகவினுடைய கலைஞர் விஜயகாந்தை போன்ற அறிக்கை விடவில்லை, ஒபாமாவை போன்று 800 கோடிகள் செலவு செய்யவில்லை. சகோதரர்களே, ரமலானுடைய காலங்களிலே எல்லா ஊர்களிலும் ஹாஃபில்களை வைத்து ஓதப்பட்ட குர்ஆனுடைய ஒரு வசனம், இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் வந்து நின்று ஓதினார்கள். நிச்சயமாக குறி பார்ப்பதும் ஜோதிடம் பார்ப்பதும் இன்ன பிற கலைகளை கொண்டு நேரங்காலத்தை பார்ப்பதும் சூதாடுவதும் மது அருந்துவதும் அது ஷைத்தானுடைய அழுக்கான காரியங்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நீங்கள் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த வசனம் கேட்டதான் தாமசம். எப்படி குடிச்சிட்டு இருந்த சஹாபி, அது டாக்டர்கிட்ட போயிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும். நம்ம சொல்றோம், ஒரு ஆஃப் அடிச்சா மலர்ந்து கிடக்கிறவன் சொல்றான், டாக்டர்கிட்ட போயிருக்கேன், இப்போ நான் அருள் பிரசாத்திட்ட போயிருக்கேன், மருந்து தந்துட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும். மொடா குடியர்கள். குர்ஆனுடைய வசனம், ஃபஹல்லந்து முன்தஹூன், நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளக்கூடாதா? நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடாதா? அதிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடாதா? அல்லாஹ் கேட்டான். ஒரு சஹாபி மஸ்ஜித் நபவியிலே அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது இறக்கப்பட்ட மதுவினுடைய தீமைகளை பற்றி சொல்லப்பட்ட வசனங்களை மஸ்ஜித் நபவியிலே கேட்டுவிட்டு வந்து திருவடியாக ஓதிக்கொண்டு வருகிறார். ஃபகல்லந்தும் முன்தஹூன், நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள கூடாதா? நீங்கள் விலகிக் கொள்ள கூடாதா? நீங்கள் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள கூடாதா? குடியாக குடித்துக் கொண்டிருந்த ஒரு சஹாபி, பாட்டிலோடு குடித்துக் கொண்டிருந்த ஒரு சஹாபி, பீப்பாயாக குடித்துக் கொண்டிருந்த ஒரு சஹாபி, அதுவரையிலும் மது தடை இல்லை மக்களே. தொழுகையில் மட்டும் மது அருந்தக்கூடாது, மது அருந்துவிட்டு தொழுகைக்கு விடக்கூடாது என்கிற வசனம் மட்டும்தான் இறங்கி இருந்தது. ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வேண்டுதலின் அடிப்படையில் அல்லாஹ் சொன்னான், ஃபகல்லந்தும் முன்தஹூன், ஷைத்தானுடைய அழுக்கான அந்த குடியிலிருந்து மக்களே நீங்கள் விலகிக் கொள்ள கூடாதா என்கிற வசனத்தை அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய தெருக்களிலே வந்து ஓதி காட்டவில்லை. 800,000 கோடி அல்லது 800 கோடிகள் செலவு செய்து மதீனாவிலே இனி மது இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சஹாபிகளை அனுப்பவில்லை. சகோதரா, மஸ்ஜித் நபவியிலே ஓதி காட்டப்பட்ட ஒரு வசனத்தை திருவடியாக ஒரு சஹாபி வந்து ஓதி காட்டுகிறார். அதுவரையிலும் குடித்துக் கொண்டிருந்த ஒரு சஹாபி, குடித்துக் கொண்டே உறங்கிக் கொண்டிருந்த ஒரு சஹாபி, எழுகின்ற பொழுது பல்லு தேய்ப்பதற்கு முன்னால் குடிக்கின்ற அந்த சஹாபி, அவர் குடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வசனத்தை கேட்கிறார். உடனே பாட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு இன்தஹைனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே, நீங்கள் குர்ஆனுடைய வேத வசனத்தை ஓதியதற்கு பின்னாலும் நாங்கள் ஒதுங்காமல் இருப்போமா நபியே? இதோ ஒதுங்கி விட்டோம் நபியே, இதோ விலகி விட்டோம் நபியே.
மதுவை தொடமாட்டோம் நபியே, மதுவை விற்க மாட்டோம் நபியே, மதுவை அறிந்த மாட்டோம் நபியே, மதுவை பார்க்கவே மாட்டோம் நபியே. தூக்கி எறிந்தது மட்டுமல்ல, குடித்திருந்த அந்த மதுவை கையை விட்டு வாந்தி எடுத்து மயக்கம் வருகின்ற வரையிலும் வாந்தி எடுத்தார்கள் சஹாபிகள். ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம். இன்றைக்கு ராமதாசுக்கு ஆசை, அரசியலோ இல்லையோ, ராமதாசுக்கு ஆசை மதுவில்லாத தமிழகம் வேண்டும் என்று. கலைஞருக்கு ஆசை ஒருவேளை அரசியலாக இருக்கலாம், மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று. தேமுதிமுகவிற்கும் ஆசை மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று. ராகுல் காந்திக்கு ஆசை மக்களுக்கு பாதிப்பில்லாத மது திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று. மாதவலாய மக்களுக்கு ஆசை வரக்கூடாதா? கோட்டாறு மக்களுக்கு ஆசை வரக்கூடாதா? குளச்சல் மக்களுக்கு, திருவிதாங்கோடு மக்களுக்கு, இன்ன பிற ஊரில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஆசை வரக்கூடாதா? மது இல்லாத லாயம், மது இல்லாத கோட்டார், மது இல்லாத சூரங்குடி, மது இல்லாத திட்டுவிளை, மது இல்லாத திருவிதாங்கோடு, மது இல்லாத பட்டணம். நமக்கு மட்டும் அந்த ஆசை இல்லை? ஒரு வசனத்தின் மூலமாக, ஒரு வசனத்தின் மூலமாக உலகத்திலிருந்தே மதுவை அகற்றிய மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அன்றைக்கும் குடித்து குமாரமிட்டுக் கொண்டிருக்கிறான். இவனை என்ன சொல்ல? ரசூலினுடைய உம்மத்தா இவன்? ரசூலினுடைய சமூகமா இவன்? ரசூலினுடைய பொருத்தத்திற்கு உரியவனா இவன்? நானும் சாயிபுங்கிறான், நானும் சாயிபுங்கிறான். என்ன சொல்ல சகோதரர்களே? இப்படி ஒரு மார்க்கத்தினுடைய மக்களை வைத்துக் கொண்டு பெர்னாட் ஷா சொன்னது மாதிரி, பெஸ்ட் ரிலிஜியன் பட் worst followers. மார்க்கம் நல்ல மார்க்கம் தான், பின்பற்றவன் நம்மளை மாதிரி இருக்கிறான், பின்பற்றவன் நம்மளை மாதிரி இருக்கிறான். என்ன செய்யறது? அபூதருல் கிஃபாரி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் என்கிற கிரிக்கெட் டீமினுடைய அதிபர் விஜய் மல்லையாவை விட மிகப்பெரிய அளவிலே பேவரேஜ் கம்பெனிக்கு சொந்தக்காரர் அபூதருல் கிஃபாரி கோத்திரத்தினுடைய தலைவர். அந்த கோத்திரத்தினுடைய அந்த பகுதியினுடைய குலத்தொழிலே மதுவும் வட்டியும் கொள்ளையும் தான். போனாரு. நம்மள மாதிரி கத்தி கத்தி ஒண்ணு ரசூலுல்லாஹ் வாரம் ஜும்மால பேசல. ஊரில் உள்ள அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் குடியை பற்றிய தீமைகளை தெருமுறை பிரச்சாரமாக செய்யவில்லை. ஒரு வசனம் தான். போனாரு, கோடவுனுக்கு போனாரு. விஜய் மல்லையாவனால விட முடியுமா? கிங்ஃபிஷர் கம்பெனியை விட முடியுமா? இன்னைக்கு அபூதருல் கிஃபாரி போனாரு. கோடவுன்ல போய் இருக்கிற அத்துணை பீப்பாய்களையும் அவரே அடித்து உடைத்தார். நாம் தமிழர் கட்சி தேவையில்லை, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேவையில்லை, தமுக தேவையில்லை, பாமக தேவையில்லை. இவர்கள் எல்லாம் மற்றவர்களுடைய பீப்பாய்களை அல்லது கவர்மெண்டுடைய டாஸ்மாக்கை அடித்துடைத்தார்கள். அபூதருல் கிஃபாரி தனக்கு சொந்தமான பீப்பாயெல்லாம் அடிச்சு நொறுக்கினாரு. இதனாலதான் நாம இன்னைக்கும் பேசுவோம், மதீனாவிலே மது ஆறு ஓடியது என்று. தடை செய்யப்பட்ட அன்றைய தினம் மதீனாவினுடைய தெருக்களிலே மது ஆறு ஓடியது. யாருடைய கோடவுன்ல இருந்து வந்த ஆறு தெரியுமா? அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கோடவுனில் இருந்து உடைத்து எறியப்பட்டு ஒழுகி ஓடிய ஆறு, மது ஆறு மதீனாவிலே ஓடியது. ஃபஹல்லன்தும் முன்தஹூன், ஒரே ஒரு வார்த்தை சகோதரா, ஃபஹல்லன்தும் முன்தஹூன், நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள கூடாதா? நீங்கள் விலகிக் கொள்ள கூடாதா? நீங்கள் தவிர்த்து கொள்ள கூடாதா? குர்ஆன் மிகப்பெரிய பேவரேஜ் கம்பெனிகளுடைய அதிபர்களுடைய உள்ளத்தையும் புரட்டி போட்டு அதே குர்ஆன் தானே சகோதரா இன்றைக்கு குமரி மாவட்டத்தினுடைய முஸ்லிம்களுக்கும் தமிழக முஸ்லிம்களுக்கும் இந்திய முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. அப்புறம் ஏன் நம்ம குர்ஆனை மதிக்கிறது இல்லையா? இல்ல குர்ஆனுடைய வசனம் நமக்கு இறங்குனது இல்லையா? இல்லைன்னா அறிவிச்சுட்டு போயிட வேண்டியதானே? நாங்கெல்லாம் குர்ஆனை பின்பற்ற முடியாதுன்னு வேற ஏதாவது ஜாதியில போய் சேர்ந்துட வேண்டியதானே? நீயும் எதுக்கு சாய்பா உட்கார்ந்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு வர்றவனையும் தடுத்துக்கிட்டு இருக்கிற? நான் கள்ள தொடர்பு வைத்திருப்பேன், கள்ள தொடர்புக்காக வேண்டி கொலை செய்வேன், நான் குடித்துக் கொண்டிருப்பேன், நான் எத்தி சாடிட்டு தான் இருப்பேன், நான் வட்டிக்கு வாங்கிக்கிட்டும் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அப்படின்னா உனக்கு எதுக்கு இந்த குர்ஆன்? உனக்கு எதுக்கு இந்த மார்க்கம்? இந்த மார்க்கம் தூய்மையானது. அப்புறம் சொல்லிக்கிறேன் நான் சாய்வு. அப்படின்னா இந்த மார்க்கத்திற்கு ஏற்படுத்தப்படுகின்ற அவமானம் இல்லையா இது? அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை மிக தூய்மையாக நமக்கு தந்திருக்கிறான்.
அப்ப அந்த தூய்மையை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லையா? நம்மை விட மோசமானவர்கள், நம்மை விட பெரிய முரட்டு தாதாக்கள் எல்லாம் ஒரு சில வசனங்களை கொண்டு மாறியதற்கு பின்னால் நம்ம மட்டும் ரமலானுக்கு பின்னாலையும் மாறலன்னு சொன்னா இது என்ன திமிரு, இது என்ன ஆணவம், இது என்ன அகம்பாவம்? பர்மாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் டெல்லியிலே இன்றைக்கு அகதிகள் முகாமிலே 5 சென்டில 40 குடும்பங்கள் இருக்கிறது. உனக்கு 40 ஏக்கர் இருக்கலாம், இல்ல உங்க வாப்பா வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு வந்த 4 சென்ட் இருக்கலாம். ஆனால் பர்மாவை போன்ற ஒரு சூழ்நிலை இங்கு வராமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை மறந்துட்டு நான் இப்படிதான் தண்ணி அடிச்சிட்டு இருப்பேன், நான் இப்படிதான் குடிச்சிட்டு இருப்பேன், நான் இப்படிதான் மோசமா நடந்துட்டு இருப்பேன்னு சொன்னா அப்புறம் அல்லாஹ்வினுடைய வேதனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பாப்பா அம்மா வர முடியாது, போலீஸ் ஸ்டேஷன்ல பண செல்வாக்கு இருக்குது, அது நடக்காது. அப்புறம் எத்தனை அமைப்புகள் இருந்து இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அரணாக நின்றாலும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. வல்லதீனஹும் அனில் லஹ்வி முரிதூன். அல்லாஹ்வினுடைய உதவி வேண்டும் என்று சொன்னால், வெற்றி பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் வீணான காரியங்களிலிருந்து நாம் நம்மை ஒதுக்கி இருக்க வேண்டும். வீணான காரியங்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். புறக்கணிக்க முடியுதா? இன்னைக்கு யானை ஊர்வலத்தை பத்தி பேசணும்னு பேசுற ஆலிம்சா மேல தானே கோபம் வருது. நம்மளால புறக்கணிக்க முடியுதா? அத திருமண வீடுகளிலே நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி பேசுகின்ற இமாமின் மீது கோபப்படுகிறோமே தவிர நம்மால் அதை புறக்கணிக்க முடிகிறதா? கேடுகட்ட பெண்களோடு காதல் வயப்படுவதை பேசுகின்ற இமாமின் மீது கோபப்படுகிறோமே தவிர அதிலிருந்து நம்மால் ஒதுங்கி இருக்க முடிகிறதா? வீணானவைகளை புறக்கணிக்க வேண்டிய நாம், யாரு புறக்கணிக்க சொல்றானோ அவனை புறக்கணிக்கணும்னு நினைக்கணும். எவனாவது இதை புறக்கணிக்க சொன்னா அவனை புறக்கணிச்சிரு, இல்ல அந்த பள்ளிக்கு போறதை புறக்கணிச்சிரு, இல்ல அவனையே தூக்கி மாத்திரு. இதுதான் நாம செய்யற பெரிய சாதனை. யாருக்கு என்ன நஷ்டம், யாருக்கு என்ன லாபம்? சமூகத்திற்கு தான் நஷ்டம். ஒரு காலத்திலே ஆட்சியும் அதிகாரமும் பொருளாதாரமும் எல்லாம் வழங்கப்பட்டிருந்த காலகட்டம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருந்தது. இது மாதிரியான சூழல் அன்றைக்கு பெருகி இருந்த காரணத்தினால் அல்லாஹ் இந்த சமூகத்தை அடையாளம் தெரியாமல் ஆக்கிவிட்டான். இன்றைக்கும் கூட இஸ்லாமிய எழுச்சி என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்தோனேஷியாவில் இஸ்லாமிய எழுச்சி இருக்கிறதா? பங்களாதேஷில் இஸ்லாமிய எழுச்சி இருக்கிறதா? பாகிஸ்தானில் இஸ்லாமிய எழுச்சி இருக்கிறதா? இல்லையே. இஸ்லாமிய எழுச்சி எங்க இருக்கு? பிரான்ஸ்லையும் பிரிட்டன்லையும் ஜெர்மன்லையும் யூகேலையும் யுஎஸ்லையும் தான் இருக்கு. காரணம் என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் இஸ்லாம் இல்லை அவர்களிடத்திலே. எனவே அங்கு முஸ்லிம்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்களாக வாழ்ந்து சுஜூதுகளுக்காக வேண்டி போராடக்கூடிய நாடுகளிலே அவர்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாம் இருக்கிறது. அல்லாஹ் இஸ்லாத்தை எழுச்சிகரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இப்படிலாம் இருந்துட்டு சொர்க்கம் கிடைச்சிருமா? இப்படிலாம் இருந்துட்டா சொர்க்கம் கிடைச்சிருமா? நம்ம அப்படிதான், நம்மளுடைய எண்ணம் அப்படித்தானே. நோம்பு 30 நாள் முடிஞ்சிருச்சு, சொர்க்கவாசி. அப்புறம் என்ன? அப்புறம் என்ஜாய் பண்ணு, அப்புறம் பள்ளிவாசலோடு தொடர்பு இல்லை, நான் சொர்க்கவாசி ஆயிட்டேன். அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சகோதரா, நோன்பின் மூலம் சொர்க்கம் வேண்டுமா? ஹஜ்ஜின் மூலம் சொர்க்கம் வேண்டுமா? தொழுகையின் மூலம் சொர்க்கம் வேண்டுமா? சதகாவின் மூலம் சொர்க்கம் வேண்டுமா? சொர்க்கத்திற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்களுடைய பொருளாதாரத்தையும் நஃப்ஸையும் ஆத்மாவையும் உயிரையும் அல்லாஹ் விலை பேசி முடிச்சிட்டான். ஒரு வியாபாரம் அல்லாஹ் கூட செய்யணும். ரமலான்ல எத்தனையோ பிசினஸ் பண்ணியிருப்போம். துணி கடைக்காரங்க துணி, செருப்பு கடைக்காரங்க செருப்பு, வேற ஃபீல்டில் உள்ளவங்க வெவ்வேறு வியாபாரம். அல்லாஹ் கூட ஒரு பிசினஸ். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? சொர்க்கத்துக்கு பகரமா நம்மளை கேட்கிறான், நம்ம பொருளாதாரத்தை கேட்கிறான். இப்படி ஒரு டீலிங் அல்லாஹ் கூட வச்சுட்டா அல்லாஹ் சொர்க்கம் தாரங்கிறான். நம்ம ரமலானுக்கு பின்னால நம்ம உணர்வுகளை கூட கட்டுப்படுத்த முடியாம நம்ம போக்குக்கு போயிட்டா அப்புறம் எங்க சொர்க்கம் கிடைக்கும்? சஹாபிகள் தங்களை அர்ப்பணித்தார்கள் சொர்க்கத்திற்காக வேண்டி.
உஹதினுடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி பரப்பப்படுகிறது. சஹாபிகள் எல்லாம் ஓடுகிறார்கள், சஹாபா பெண்மணிகள் களத்திற்கு வருகிறார்கள். முஸ்லிம்களே முஸ்லிம்களே முஸ்லிம்களே, ரசூலே மரணித்து போனதற்கு பின்னால் நீங்கள் எல்லாம் உயிரோடு இருந்து என்ன பயன் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சஹாபிகளை திரும்பவும் களத்தை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். திடீரென ஓரத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று சொல்கிறார்கள், நான் கொலை செய்யப்படவில்லை, நான் ஷஹீதாக்கப்படவில்லை, என்னை யாராலும் கொலை செய்யவும் முடியாது. குர்ஆன் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதம். அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சஹாபிகளை அழைத்தார்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்லி. வஸாரிஉ மக்களே, ஓடி வாருங்கள், விரைந்து வாருங்கள், திரும்பி வாருங்கள். இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் வ ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கமும் அர்லுஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்லி. அந்த சொர்க்கத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? அது இந்த வானத்தை விட, இந்த பூமியை விட, இந்த பிரபஞ்சத்தை விட பல மடங்கு மிகப்பெரிய அந்தஸ்துள்ள சொர்க்கம் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கிறான் என்கிற வசனத்தை கேட்ட பொழுது அங்கே ஒரு சஹாபி இருந்தார், உமைர் இப்னு ஹமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். போர்க்களத்திலே ஓடாமல் நின்று கொண்டிருந்த அந்த சஹாபி பசியின் காரணமாக சில பேரீத்தம்பழங்களை எடுத்துக்கொண்டு எனர்ஜியை அதிகரித்துக் கொண்டு மீண்டும் களத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பேரீத்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த சஹாபியினுடைய காதிலே கலாச்சார பள்ளியிலே எத்தனையோ முறை ஓதப்பட்ட இந்த வசனங்கள், எத்தனையோ ரமலானிலே ஓதப்பட்ட இந்த வசனங்கள், எத்தனையோ தொழுகையிலே ஓதப்பட்ட இந்த வசனங்கள், எத்தனையோ முறை கேசட்டிலே கேட்ட இந்த வசனங்கள், அல்லாஹ்வினுடைய வசனத்தை அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். சுவர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் ஓடி வாருங்கள் என்று உமைர் இப்னு ஹமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பசியினுடைய மயக்கத்திலே ஒரு சில பேரீத்தம்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்த உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் முதல் முறையாக அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே, சுவர்க்கம் இந்த பூமியை விட பெரியதா நபியே? ரசூல் சொன்னார்கள், ஆமாம் உமைரே, சுவர்க்கம் இந்த வானத்தை விட பெரியதா நபியே? ஆமாம் உமைரே. அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்றால் எனக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்குமா நபியே? முயற்சி செய்யுங்கள், கிடைக்கும் உமரே. உடனே ஓடுகிறார். என்ன சொல்லிவிட்டு ஓடுகிறார் தெரியுமா? எனக்கு இந்த பேரீத்தம்பழங்களை சாப்பிட்டால் பசி அடங்கும், ஆனால் இந்த பேரீத்தம்பழங்களை சாப்பிடக்கூடிய அந்த நேரம் கூட எனக்கு சுவர்க்கத்தை அடைவதற்கு நீளமாக தெரிகிறது, அது நீண்ட நேரமாக தெரிகிறது. இந்த நேரத்தை கூட நான் சுவர்க்கத்திலே கழிப்பதற்கு விரும்புகிறேன். குர்ஆனுடைய வசனங்களை அப்படி நம்பினார்கள் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்ற பேரீச்சம்பழத்தை தூக்கி எறிந்து கொண்டு எதிரிகளுடைய கூட்டத்திலே புகுந்து விட்டார். பின்னால் தூக்கி கொண்டு வருகிறார்கள் ஒரு ஜனாசாவை. 90 வெட்டு காயங்கள் அவருடைய உடம்பிலே இருந்தது. ஷஹாதாவினுடைய வேட்கையோடு உள்ளே புகுந்து சுவர்க்கத்திற்காக வேண்டி போராடியவர் சுவர்க்கத்தை அடைந்து விட்டார் ஒரே ஒரு வசனத்தின் மூலம் என்று சொன்னால் என்னமே சகோதரர்களே, சுவர்க்கம் என்பது சாதாரணமாக கிடைக்காது. ரமலானிலே மட்டும் அமல் செய்வதனால் கிடைக்காது. 10 20 500 1000 சதக்கா செய்துவிட்டு சக்காத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்கிற காரணத்தினால் கிடைக்காது. ஊரிலே எத்தனையோ பாவங்கள் இருக்கின்ற பொழுது, பாவம் பசியோடு இருக்கின்ற பொழுது, குமர்கள் இருக்கின்ற பொழுது வருஷம் காபத்துல்லாவினுடைய திரையை பிடித்து அழுதுவிட்டு காபத்துல்லாவினுடைய பூரிப்பு தான் என்ன என்று பணக்காரர்களுக்கு மத்தியிலே பெருமை பேசிக் கொண்டிருப்பதன் காரணமாக சுவர்க்கம் கிடைக்காது. சகோதரா, சுவர்க்கம் வேண்டுமா? பொருளாதாரத்தையும் நம்மையும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே அர்ப்பணிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. முக்தாவினுடைய யுத்தக்களம். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலது கையிலே கொடியை பிடித்து விட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். எதிரி ஒருவன் வருகிறான், ஓங்கி வலது கையை வெட்டுகிறான். ஒரே வெட்டு, கை முறிகிறது, கை தொங்கிக் கொண்டிருக்கிறது. இடது கையிலே வாள் பிடித்து வீசிக் கொண்டிருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வாளை வீசுகின்ற பொழுது தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வலது கை இடையூறாக இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, அந்த மார்க்கம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நமக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அந்த மார்க்கத்தை தங்களுடைய உயிரை கொடுத்தாவது நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும், சுவர்க்கத்திற்காக வேண்டியும் சஹாபிகள் எடுத்துக்கொண்ட முயற்சி சும்மா இல்ல. சாய்பா உட்கார்ந்துட்டு இருக்குது.
ஏதோ நம்மள மாதிரி இஸ்லாத்தை பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணிட்டு போகல சஹாபிகள். கரத்தை கொடுத்தார்கள், தலையை கொடுத்தார்கள், பிள்ளைகளை அனாதையாக்கினார்கள், மனைவியை விதவையாக்கினார்கள், தெரு தெருவாக அனாதையாக அலைந்து திரிந்தார்கள். ஒரு பேரி தம்பளத்தை கொண்டு 10 பேர் நோன்பு வைத்து 10 பேர் நோன்பு திறந்தார்கள். இதற்கு பின்னால் தான் கலாச்சார பள்ளியிலே நாம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் முஸ்லிம்களாக அமர்ந்திருக்கிறோம். என்ன சாதாரணமா கிடைச்சது நினைச்சீங்களா? நம்மள மாதிரி ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்றதோட இஸ்லாம் பரவிடும் நம்ம நினைக்கிறது மாதிரியா சஹாபிகள் கொண்டு வந்து கொடுத்தார்கள்? இல்லை சகோதரர்களே, அதற்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு மிகப்பெரியது. இன்னைக்கு நம்ம ஈஸியா அவங்களை விமர்சிச்சிடும். அவர் பலகீனமானவர், இவர் பலகீனமா, இவர் என்னமோ பெரிய பலம் வாய்ந்தவர் மாதிரி. ஹார்லிக்ஸும் பூஸ்டும் காம்ப்ளானும் சாப்பிட்டோன்னு இவர் பலமாயிருவாரா? சஹாபிகளை விமர்சிக்கக்கூடிய எந்த தகுதியும் யாருக்கும் கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க்கம் கொடுத்தவங்களை விமர்சிக்கிறோம். நம்ம ஊர்ல மார்க்கம் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத கொஞ்சம் தெரியுதுல. இது பாதுகாக்கிறதுக்கு கூட வக்கு இல்ல. நம்ம சஹாபிகளை விமர்சிக்கிறோம். நம்ம ஊர்ல ஒரு குடிய தடுக்க வக்கில்ல, ஒரு சினிமா பாடலை தடுக்க வக்கில்ல, வட்டியை தடுக்க வக்கில்ல, விபச்சாரத்தை தடுக்க வக்கில்ல. சஹாபிகளை விமர்சிக்கிறார். இவர் ரொம்ப ஈமான்ல பலமானவரா, சஹாபி பலகீனமானவரா? என்ன இது? என்ன கான்செப்ட் இது? என்ன தத்துவம் இது? என்ன சிந்தனை? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாளுக்கு தன்னுடைய வலக்கரம் இடையூறாக இருக்கிறது என்று என்னருமை சகோதரா, என்னருமை சகோதரா, இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வலக்கரம் எத்தனை பேருக்கு ஹிதாயத்தாக இருந்திருக்கிறது, எத்தனை பேருக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறது, எத்தனை பேருக்கு ஹதீஸை கொடுத்திருக்கிறது, எத்தனை நல்ல காரியங்களுக்கு உபயோகரமாக இருக்கிறது, அல்லது எத்தனை தீமையான காரியங்களுக்கு இது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும் சகோதரா. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டி போர்க்களத்திலே நின்று கொண்டு தன்னை அர்ப்பணிப்பதற்காக வேண்டி தயாராகி நின்று கொண்டிருக்கக்கூடிய சஹாபியினுடைய கரத்தின் வழியாக ரத்தம் ஒழுகிக் கொண்டிருக்கின்ற போதிலும் கூட தாம் ஷஹீதாக்கப்படுவோம் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலே அறிவித்ததற்கு பின்னாலும் கூட அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நம்முடைய உயிர் இருக்கின்ற வரையிலும் நிலைபெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி போர்க்களத்திலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பொழுது வலது கை வந்து இடையூறாக இருக்கிறது. என்ன செய்தார் தெரியுமா? கீழே இறங்கினார், குதிரை விட்டு கீழே இறங்கினார். இடது காலால வலது கையை மிதிச்சார். வலது கை தொங்கிக்கிட்டு இருக்குதுல்ல, இடது காலால வலது கையை மிதிச்சார். ஒரு இழு, கை துண்டா போச்சு. கை துண்டா போச்சு, கிடந்து துடித்தது. ஒரு உறுப்பு வெட்டப்பட்டதற்கு பின்னால் துடிக்கின்ற பொழுது என்ன வேதனை இருக்கும்? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஒரு இஸ்லாமிய கவிஞர். அவர் கவிதை பாடினார். வெட்டப்பட்ட முறிக்கப்பட்ட கையை பார்த்து கவிதை பாடிய ஈமான் அதை சஹாபிக்கு மட்டும்தான் சகோதரா. நீ பைக்ல போய் ஒரு ஸ்கிட் அடிச்சு கீழே விழுந்து ஒரு சின்ன பிராக்சர் ஆயிருச்சுன்னா துடிக்கிறிய. ஈமானுக்காக வேண்டிய ஒரு சஹாபி தன்னால் முறிக்கப்பட்ட, எதிரியால் முறிக்கப்பட்ட கையை மிதிச்சு கீழே போட்டு கவிதை பாடினார். ஓ கையே, நீ ஏன் துடிக்கிறாய்? நாளை சுவர்க்கத்தில் நாம் சந்திக்க இருக்கிறோமே. கவிதை பாடினார் ஒரு சஹாபி. அந்த ஈமான் வரணும் உனக்கு. அந்த ஈமான் வர வேண்டும். வாள் வீசுவதற்கு இடையூறாக இருக்கின்ற கையை மிதித்து இழுத்து தூர எறிந்து விட்டு கவிதை பாடி மீண்டும் புறப்பட்டார் போர்க்களத்தை நோக்கி. கடைசியில் ஜனாசாவாகத்தான், ஷஹீதான ஜனாசாவாகத்தான் திரும்ப வந்தார் என்பது வரலாறு. சொர்க்கத்திற்காக வேண்டி சஹாபிகள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்புகள் அப்படி. ஏன்னா அல்லாஹ் பிசினஸ் பேசிட்டான், டீல் பேசிட்டான், அக்ரிமெண்ட் போட்டுட்டான். நீ பொருளாதாரத்தையும் உன்னையும் தா, நான் சொர்க்கத்தை தாரேன். நீ போய் நோம்பு கஞ்சி குடிச்சா, நீ போய் பேரித்தம்பழத்தையும் தண்ணியை வச்சு எல்லாரும் கூட உட்காந்து நோம்பு திறந்தா, அப்புறம் பெருநாள் அன்னைக்கு குத்தாட்டம் பட்டா சொர்க்கம் தருவேனா? கேட்க முடியுமா அல்லாட்ட? சஹாபிகளுடைய அந்த ஈமான், அவர்களுடைய முன்னுதாரணம், அது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய இந்த சமூகம் குடித்து விட்டு கும்மாளம் இட்டு கொண்டு பீச்சிலும் பார்க்கிலும் மிக மோசமான உடைகளோடு சுற்றி திரிந்து கொண்டு எங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னார். எப்படி சகோதரர்களை அல்லாஹ் தருவான்?
அதனால இந்த ரமலானுடைய இரண்டாவது மாற்றம், முதல் மாற்றம் என்னது? தொழுகையில் குஷூ வரணும். குஷூ வந்தா அழுக வரணும். குஷூ வந்தா அழுக வரணும். சஹாபிகள் அழுதார்கள், முஹத்திசீன்கள் அழுதார்கள், இமாம்கள் அழுதார்கள். நம்ம தொழுகைக்கே அழுகிறோம், நம்ம தொழ கூப்பிட்டாலே அழுகிறோம். சஹாபிகளும் அவர்களும் தொழுகையிலே அழுதார்கள். இரண்டாவது, எந்த ஒரு மோசமான காரியமும், எந்த ஒரு வீணான காரியமும் அது நம்மால் புறக்கணிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஊர்வலமா, உருசா, சீட்டு விளையாட்டா, கேரம் போர்டு விளையாட்டா, வீணாக பெண்களோடு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களா, எல்லாத்தையும் புறக்கணிச்சிடும். இதுதான் வெற்றி பெறுவதற்குரிய இரண்டாவது விஷயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னங்கிறத அடுத்தடுத்த ஜும்மாக்களிலே இன்ஷா அல்லாஹ் ஆயுளும் பாக்கியமும் இருந்தால் அதை பற்றி நம்ம பேசுவோம். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த ரமலானின் மூலம் படிப்பினை பெற்றவர்களாக, மாற்றம் பெற்றவர்களாக, ஈமான் உறுதிப்பட்டவர்களாக நம் அனைவர்களையும் மாற்றி தந்தல் புரிவானாக என்கிற நல்ல துவாவோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, சமீப காலமாக நம்முடைய தேசத்திலே பாசிசத்தினுடைய அரசாங்கம் வந்ததற்கு பின்னால் பல்வேறு மத துவேஷ கருத்துக்களை ஆளாளுக்கு மைக்க கிடைச்சவன்லாம் பேசுகிறான். நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு கலாச்சார பள்ளியில் மைக்கு கிடைச்ச உடனே ஒவ்வொரு ஜமாத்தையும் பற்றி திட்டுறது மாதிரி தான் அவனும் திட்டுவான். நம்ம பேசுறதுங்கிறது இந்த சமூகத்தின் மீது உள்ள கவலையின் காரணமாக. இப்படி சொல்லியாவது யாருக்காவது கொஞ்சம் சொரணம் வந்து நம்ம போய் ஒரு மாற்றத்தை ஊரில் ஏற்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை யாருக்காவது வராதா என்கிற ஏக்கம். ஆனால் இவர்கள் பேசுவது இந்த தேசத்தை மத ரீதியாக பிளவுபடுத்தி இந்த தேசத்தை நாசத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய பேச்சுக்கள், தொடர்ந்து பல்வேறு பேச்சுக்கள். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்பதிலிருந்து இந்த தேசத்தை பல்வேறு விதத்திலே பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்துவோம். மத்திய பிரதேசத்தில் முட்டைக்கு தடை பண்ணியிருக்கான். கோழி முட்டை போட்டால் என்ன செய்வான்னு தெரியாது. முட்டை போடுற கோழியை தடை பண்ண முடியுமா? முட்டைக்கு தடை. இப்படி இந்த ஜனநாயக தேசத்திலே மதவாதத்தை விதைக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் பாசிச சக்தியை சார்ந்தவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து வெளிவருவதை பல்வேறு அமைப்புகள் கண்டித்து வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உடனே ஆலிம்சா அதில் சேர்ந்துட்டாரான்னு நினைக்காதீங்க. அன்னைக்கே நினைச்சேன் இவர் அதில் சேர்ந்திருப்பாரு. நம்ம எந்த அமைப்புகள் எந்த போராட்டத்தை நடத்தினாலும் கண்டிப்பா ஜனநாயக ரீதியான அனைத்து போராட்டங்களுக்கும் நம்முடைய ஆதரவு உண்டு. நாம ஒரு ஜனநாயகவாதி என்ற அடிப்படையில். அதனால இவர் இருக்கிறாரு அதனால சொல்றாருன்னு நினைக்காதீங்க. யார் நடத்தினாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆதரவு கொடுப்போம். யாரு நடத்தினாலும் எல்லாரையும் கலந்து கொள்ள சொல்வோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 25/7/2015 காலை 11 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த ஜனநாயக தேசம் ஜனநாயக நாடாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிரை கொடுத்த நாம், தொழிலை இழந்த நாம், படிப்பறிவை கல்வியை துறந்த நாம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் எதையும் எடுப்பதற்கு நாம் தயாராக இருப்போம். இந்த தேசம் இந்திய தேசம், அது இந்தியாவாகவே இருக்க வேண்டும். அது இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும் என்பதும் நம்முடைய நோக்கம் அல்ல. அது இந்து நாடாக மாற வேண்டும் என்கிற நோக்கத்தையும் நாம் இருக்கின்ற வரையிலும் ஒருபோதும் அனுமதிக்கவும் முடியாது. இந்தியா ஜனநாயக நாடு என்கிற காரணத்தினால் தான் மதவாத நாடான பாகிஸ்தானுக்கு கூட செல்லாமல் இந்தியாவிலேயே இருந்தோம், இந்தியாவிலேயே வளர்ந்தோம், இந்தியாவிலேயே பல இன்னல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்தியாவில் தான் மரணிப்போம். இந்திய மண்ணை இந்திய மண்ணாகவே இருப்பதற்கு நாம் நம்மால் முடிந்த போராட்டங்களை நாம் தொடர்ந்து செய்வோம். அதனுடைய ஒரு அடிப்படையாக எல்லா ஜனநாயக ரீதியான ஆர்ப்பாட்டங்களிலும் முடிந்த அளவு கலந்து கொள்ள வேண்டும். இதிலும் நம்முடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.